Hi, hello, welcome to the Future Tech Simulation Academy. நான் சந்தான லட்சுமி இந்த ட்ரைனிங் செஷனோட மென்டர். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் த வெபினார். ஸோ இந்த வெபினாரோட டாபிக் நம்ம பில்ட் யுவர் ஏஐ ஸ்டார்ட் அப். ஸோ அப்போ ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்றவங்க தான் இந்த வெபினார் அட்டென்ட் பண்ணணுமா, பிஸ்னஸ் பண்றவங்க தான் அட்டென்ட் பண்ணணுமா, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் அட்டென்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னா அப்படி கிடையாது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் இந்த வெபினார் யாருக்கானது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்த வெபினார் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், அப்புறம் பிஸ்னஸ் ஓனர்ஸ், ஆர் நீங்க ஃப்ரம் எம்ப்ளாயி டு ஓனர், பிஸ்னஸ் ஓனர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்களும் இந்த வெபினார்ல இருந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணிக்கலாம். இதுல நம்ம என்ன கவர் பண்ண போறோம்? ஸோ வாட்ஸ் இன் இட் ஃபார் மீ, என்னென்னலாம் நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் என்னென்னலாம் நம்ம கேதர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல நம்ம இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற ஏஐ டூல்ஸையோ இல்ல அதுக்கு ரிலேட்டட் சாஃப்ட்வேர்ஸையோ யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்டார்ட் அப்பை கிரியேட் பண்ற அளவுக்கு நமக்கு தேவையான எல்லா நாலேஜையும் நம்ம கேதர் பண்ணிக்க போறோம். ஸோ ஒரு ப்ரோக்ராமிங் நாலேஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பேசிக்கா ஒரு ப்ரோக்ராமரா உங்களுக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அண்ட் கம்ப்ளீட்டா நமக்கு டெக் பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்க, ஆல்ரெடி பைத்தான் ப்ரோக்ராமிங்கோ இல்ல சம்திங் ரிலேட்டட் டு டேட்டாலையும் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களா, அடுத்த லெவல் என்ன ஸ்டெப் எடுத்து வச்சா நீங்க அடுத்த லெவலுக்கு மூவ் ஆன் ஆக முடியும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸையும் நம்ம இதுல ஷேர் பண்ண போறோம். ஸோ அதோட லாஸ்ட் ஸ்டெப் தான் உங்களுக்கு ஏஐ ஸ்டார்ட் அப். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் அ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ல இருந்து நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு தேவையான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனுமே இந்த வெபினார்ல நம்ம கொடுக்க போறோம். ஸோ இந்த வெபினாரோட எண்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்றதுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் தேவை அப்படிங்கிறத நீங்க கம்ப்ளீட்டா அந்த நாலேஜை கேதர் பண்ணிக்கிட்டு தான் இந்த வெபினாரை விட்டு நீங்க போக முடியும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம கம்ப்ளீட்டா ஒரு தரவு நாலேஜ் நம்ம இதுல கொடுக்க போறோம். ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் என்னை பத்தி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிடுறேன், பர்சனலா ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் சந்தான லட்சுமி. ஸோ எனக்கு ஐடில ஒரு 15 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ நான் சாஃப்ட்வேர் டெஸ்டிங்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், ஏஐ ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் எல்லாத்துலயுமே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். 15 years ஆஃப் ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு இருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸை நான் கேதர் பண்ற ரியல் டைம் இன்ஃபர்மேஷன் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்றதுதான் என்னோட ஒரு பேஷன். இல்லாம அதை தமிழ்ல நம்ம சொல்லிக் கொடுக்கும் போது நிறைய பேர் அதனால யூஸ்ஃபுல் அடையிறாங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் ஒர்க் பண்ணும்போது நம்ம அதை இங்கிலீஷ்ல தான் லேர்ன் பண்ணுவோம், இங்கிலீஷ்ல தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். பட் நிறைய பேருக்கு ஒரு கம்பெனில ரியல் டைம்ல நம்ம எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம தேவை, என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஐடியாவே இல்லாம இருக்கு. ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு கம்ப்ளீட் கைடன்ஸ் கொடுக்கணும், ஒரு அவேர்னஸ் இருக்கணும். ஒரு கம்பெனிக்குள்ள நீங்க என்ட்ரா ஆனீங்கன்னா நீங்க இதான் பண்ண போறீங்க, இந்த இது தெரிஞ்சிருந்தா போதும் நீங்க ஒர்க்ல சக்சஸ்ஃபுல் ஆகலாம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த மோட் ஆஃப் ட்ரைனிங்கை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதனால கம்ப்ளீட்டா உங்களுக்கு நீங்க லேர்னிங் மோடுங்கிற இதுல இருந்து சிமுலேஷன் அஸ் வெல் அஸ் லான்ச் மோடுக்கு நீங்க எப்படி போக போறீங்க அப்படிங்கறத தான் நம்ம கம்ப்ளீட்டா இங்க லேர்ன் பண்ண போறோம். ஸோ இந்த கோர்ஸோட மோட்டிவே நமக்கு என்னன்னா, we will start from learning, அடுத்த ஸ்டெப் ஸ்டிமுலேஷன் அண்ட் build, then become future ready. ஸோ யூஸ்வலா நம்ம பண்ற கான்செப்ட் என்ன, நம்ம நிறைய படிச்சுக்கிட்டே இருப்போம், யார் என்ன சொல்லி கொடுத்தாலும் நம்ம லேர்ன் பண்ணிப்போம். பட் அதை நம்ம ஒரு டாஸ்க் இம்ப்ளிமெண்ட் பண்றோமா அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சில விஷயங்களை தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு அதுக்கு தேவையான என்விரான்மெண்டோ இல்ல அதுக்கு தேவையான டூல்ஸோ நம்ம கிட்ட இருக்காது. அண்ட் மேபி அது பெய்டா கூட இருக்கலாம். ஸோ கம்பெனிஸ் மோஸ்ட்லி உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கும் போது கொடுக்குற விஷயங்கள்
வெளியே வந்து அந்த கோர்சஸ் எல்லாம் உங்களுக்கு லேர்ன் பண்ண முடியாது. சில சாஃப்ட்வேர்ஸ் வந்து அவைலபிள் இருக்கும், சில சாஃப்ட்வேர்ஸ் வந்து அந்த கம்பெனி மட்டுமே யூஸ் பண்ற சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். பட் கான்செப்ட்ஸ் மட்டும் நீங்க ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி. அப்ப ரியல் டைம்ல நம்ம ஒரு விஷயத்த கேதர் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம அந்த இன்ஃபர்மேஷன்ஸ நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனாலதான் நம்ம வந்து இங்க சிமுலேஷன் அப்படிங்கிற ஒரு மோட் கொண்டு வந்திருக்கோம். இது வந்து என்னன்னா ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸை நீங்க இங்கேயே நீங்க பண்ணி பார்ப்பீங்க. ஸோ லேர்ன் பண்றது மட்டும் இல்லாம ப்ராஜெக்ட்ஸை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து அதை பில்ட் பண்ணுவோம். பில்டுங்கிறது கம்ப்ளீட்டா நீங்க ஒரு ஸ்டார்ட் அப்ல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. ஒரு MVP, அதாவது மினிமம் வயபிள் ப்ராடக்டா அதை கன்வெர்ட் பண்ணுவீங்க. அண்ட் ஆஃப்டர் தட் அதை வந்து கம்ப்ளீட்டா நீங்க ஆட்டோமேட் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம 4 ஸ்டெப்ஸ் வந்து நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஸோ இதை கம்ப்ளீட்டா இன் டீடைல் எப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம நிறைய டியூட்டோரியல்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ நிறைய கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுவோம், நிறைய வீடியோஸ் பார்ப்போம், கம்ப்ளீட்டா நமக்கு ரேண்டமா நம்மள வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ வாட்ச் கவுண்ட்லெஸ் கோடிங் வீடியோஸ்னா ப்ரோக்ராமிங் வீடியோஸ் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். பட் அதை செஞ்சு பார்த்தோமா அப்படின்னா ரியாலிட்டியில நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். அகெயின் நீங்க வந்து ஒர்க் பண்ற ப்ரோக்ராமிங் வந்து கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க இங்க வந்து பிராக்டிஸ் பண்ற ப்ரோக்ராமிங் ஆர் கோடிங் வந்து கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கும். ரியாலிட்டியில உங்களுடைய கம்பெனில ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாலும் வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற கொஸ்டின் வந்து நம்ம கிட்ட எப்பவுமே இருக்கும். ஸோ நான் பண்றது கரெக்டா, இல்ல நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ இந்த ஒர்க்குக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே என்கிட்ட இருக்கா, நான் இதை எப்படி லேர்ன் பண்ணிக்கிறதுனா அகைன் நீங்க போய் சர்ச் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து லேர்னிங் த கோட் டசன்ட் மீன் யூ ஆர் ஃபீலிங் ஜாப் ரெடி. நீங்க வந்து கோடிங் படிச்சுட்டா மட்டும் நீங்க வந்து ஒரு ஜாபுக்கு ரெடி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம் கிடையாது. பிகாஸ் வி ஹாவ் டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் இருக்கு. ஒரு ப்ராஜெக்டை பொறுத்து அந்த சினாரியோஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ வெறும் தியரி மட்டும் வச்சு நம்மளால ஒண்ணுமே வந்து ப்ராக்ரஸ் பண்ணவே முடியாது. ஸோ தியரி வித்தவுட் ப்ராக்டிஸ் கிரியேட்ஸ் அன்சர்டனிட்டி. ஸோ நம்மளால தியரியில நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாம ஒரு தியரியை வந்து தியரி வித்தவுட் ப்ராக்டிஸ் கிரியேட்ஸ் அன்சர்டனிட்டி அப்படின்னு சொல்றது வந்து ப்ராக்டிஸ் இல்லாம நீங்க தியரட்டிக்கலா நீங்க கத்துக்கிற எதுனாலையும் உங்களால கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து டெலிவர் பண்ண முடியாது. ஸோ நீங்க லேர்னிங்கை மட்டும் வச்சு உங்களால ஸ்கில்டா மாற முடியுமா அப்படின்னா முடியாது. ஸோ அப்போ த ரியல் சேலஞ்ச் வந்து இஸ் நாட் லேர்னிங் டெக். நீங்க வந்து நிறைய கோர்சஸ் நான் படிச்சிருக்கேன், நிறைய சர்டிபிகேஷன்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னாலுமே அது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறது இல்ல. we are going to live with it. ஸோ நம்ம வந்து படிக்க போறது இல்ல, அதுலயே வந்து நம்ம பண்ணி பார்த்து நம்ம லேர்ன் பண்ணிக்க போறோம். ஸோ அதுதான் வந்து நம்ம இந்த மோட் ஆஃப் லேர்னிங் வந்து நம்ம சிமுலேஷன் மோட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து இது வரைக்கும் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து கேள்விப்பட்டிருப்போம். பட் எல்லாமே நம்ம பண்ணி பார்க்க முடியுமான்னா முடியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஸ்ட்ரீம் லைன் பண்ண போறோம். நம்ம என்ன படிக்கிறோமோ அதுக்கு தேவையான ப்ராஜெக்ட்ஸை மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணும்போது நம்மளால ஈஸியா ஒரு ஜாப் ரெடி ஸ்ட்ரக்சருக்கு நம்ம கொண்டு வர முடியும். ஸோ வி ஆர் கோயிங் டு ஃபாலோ அ சிஸ்டமேட்டிக் அப்ரோச். ஸோ அப்போ நம்ம ட்ரெடிஷ்னல் லேர்னிங் அப்ரோச்ல நம்மளோட பேசிக்ஸை வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்க போறோம். பிகாஸ் வி நீட் ஃபவுண்டேஷன். பேசிக்ஸ் வந்து நமக்கு தெரியணும். ஸோ நமக்கு என்னென்ன கோர்சஸ் நமக்கு தேவையோ அது எல்லாத்தோட பேசிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டாபிக்ஸ் வைஸ் லேர்ன் பண்ணிக்க போறோம். அதுக்கப்புறம் நம்ம அதுல ரியல் வேர்ல்ட் சினாரியோஸ் ஆர் ரியல் வேர்ல்ட் சேலஞ்சஸ் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஸோ அப்போ நம்ம தியரிட்டிக்கலா லேர்ன் பண்ணி அதை ப்ராக்டிஸ் மோடுக்கு கன்வெர்ட் பண்றோம். And because of this you will be ready for the job. So இதனால உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நீங்க இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணும் போதே we are going to have set of projects with you. ஸோ ஒரு லார்ஜ் செட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் வந்து உங்ககிட்ட கண்டிப்பா இருக்கும்.
இந்த மோட் ஆஃப் லேர்னிங்ல நீங்க பண்ணும்போது உங்களுக்கு தியரிட்டிக்கலா லேர்ன் பண்ணது மட்டும் இல்லாம உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம கையில இருக்க போகுது. ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸை நம்ம ஷோகேஸ் பண்ணி நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவை டெவலப் பண்ணிக்க போறோம். ஸோ அப்போ நீங்க ஜாபுக்கு போகும்போது இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணும்போதே யூ வில் கெட் த ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். யூ ஆல்ரெடி ஹேவ் சம் ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஜாபுக்கே வந்து நம்ம அப்ளை பண்ண போறோம். ஸோ அப்ப என்ன ஆகும், யார் ஸ்க்ரூட்டினைசிங், அதாவது எனக்கு இதுதான் தேவை, நான் வந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், ஸோ ஐ எம் கோயிங் டு லுக் ஃபார் அ ஜாப் விச் இஸ் ரிலேட்டட் டு திஸ் ப்ராஜெக்ட். ஸோ அதை வந்து நான் கான்சென்ட்ரேட் பண்ணி நான் படிக்கும்போது உங்களுக்கு பண்ணும்போது நீங்க வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் லைஃபும் வந்து உங்களுக்கு ஸ்மூத்தா ரன் ஆகும். ஸோ டெய்லி வந்து நீங்க ஜாப் போறதே கஷ்டமான விஷயமா இருக்காது. ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் போய் அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன்னா டெய்லி லேர்ன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஐ எம் கோயிங் டு அடாப்ட் டு தட் ஜாப் என்வரான்மெண்ட். அந்த ஒர்க் அட்மாஸ்பியருக்கு நான் என்ன ஈஸியா அடாப்ட் பண்ணிக்க முடியும். பிகாஸ் ஐ ஹவ் ஆல்ரெடி டன் சம் கலெக்ஷன் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் வந்து நான் ஷோகேஸ் பண்ணி இங்க நான் அதுல ஜஸ்ட் சம் சேஞ்சஸ் வந்து நான் பண்ணிட்டு அந்த ஒர்க்கை வந்து நான் பண்ண போறேன் அப்படிங்கிறதுல நீங்க கான்பிடென்டா உங்களோட ஒர்க்ல நீங்க ஒர்க் பண்ண முடியும். நெக்ஸ்ட், ஸோ வாட்ஸ் த விஷன் ஆஃப் திஸ் மாடல்? ஸோ நம்ம வந்து இத ஒரு சிமுலேஷன் மாடல்னு வச்சுக்கலாம். we are going to set up some simulation model. ஸோ அப்போ நம்ம இந்த சிமுலேஷன் மாடலை நம்ம அச்சீவ் பண்றதுக்கு we need to have some mission. ஸோ மிஷன் அண்ட் விஷன். ஸோ அதுல நமக்கு விஷன் என்னன்னு பார்த்தோம்னா, imagine learning tech by working inside a simulated AI setup. ஸோ நான் இப்ப படிக்க போறது ட்ரெடிஷ்னல் கோர்ஸ் வழியா நான் படிச்சாலும் அதை நான் எங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன், விர்ச்சுவலா ஒரு ஏஐ கம்பெனில நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன். சோ நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணா அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும், அங்க யார் யார் இருப்பாங்க, ஒரு டீம் லீடர் இருப்பாங்க, ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் இருப்பாங்க, ஒரு டெவலப்பர், ஜூனியர் டெவலப்பர் இருப்பாங்க, சீனியர் டெவலப்பர் இருப்பாங்க, ஒரு மிஷின் லேர்னிங் இன்ஜினியர் இருப்பாரு, ஒரு ஏஐ இன்ஜினியர் இருப்பாரு. ஸோ இந்த என்விரான்மெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ அப்போ ஆப்வியஸ்லி நம்ம இங்க என்ன பண்றோம், லேர்னிங் டெக்கை தான் நம்ம கத்துக்க போறோம், பட் இன்சைட் அ விர்ச்சுவல் என்விரான்மெண்ட். சிமுலேஷன் ஏஐ செட்டப் அப்படிங்கிறது ஒரு விர்ச்சுவல் ஏஐ கம்பெனிக்குள்ள நீங்க ஒர்க் பண்ற மாதிரி. ஸோ நீங்க லேர்ன் பண்றது அந்த கம்பெனிக்குள்ள ஒர்க் பண்றது. தட் இஸ் லைக் ஒர்க்கிங் இன்சைட் அ டூயிங் அன் இன்டர்ன்ஷிப் இன் அ விர்ச்சுவல் கம்பெனி அப்படிங்கிற இதுல வந்து நம்ம இந்த தாட்டை எடுத்துட்டு போறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய விஷன். ஸோ இந்த மாடல்ல நம்ம இப்படிதான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஸோ இதை நம்ம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம எடுத்துட்டு போறோம். ஸோ 3 tier லேர்னிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம 3 tier இதை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்சுவலி இட் ஹாஸ் அ 4 tier. ஸோ நான் கம்ப்ளீட்டா உங்களுக்கு 4 tier சொல்றதுக்கு முன்னாடி 3 tiers ஆர் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபவுண்டேஷனை நம்ம லே பண்ணணும் அப்படின்னா we need this 3 tier which are mandatory to get skilled in your career. So first வந்து foundation. So நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி traditional courses are must. We need to know the basics or foundation. So அப்ப நம்ம இந்த லெவல்ல ஃபவுண்டேஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to do some guided projects like mini projects. ஸோ ஒவ்வொரு டாபிக்கோ இல்ல ஒவ்வொரு மாடியூலும் நம்ம லேர்ன் பண்ணிட்டு அதுல ஒரு மினி ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபவுண்டேஷன்ல நம்ம என்னென்னலாம் லேர்ன் பண்ணுவோங்கிறத நான் அடுத்து வரப்போற இன்ஃபர்மேஷன்ஸ்ல உங்களுக்கு ஷேர் பண்றேன். பட் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது ஒரு பேசிக்கா ஒரு டாபிக்கை பத்தின ஒரு ஃபவுண்டேஷனை லே பண்றோம், அதுல ஒரு மினி ப்ராஜெக்ட் நம்ம பண்ண போறோம். ஸோ இது எல்லாமே நம்ம என்ன சொல்றோம்னா கைடட் ப்ராஜெக்ட்ஸ், அதாவது we are guiding you to do that. So we will give you the code, we are going to deliver everything. நீங்க வந்து just execute பண்ணி பார்த்து அதை வந்து ஒர்க் ஆகுதா நீங்க செக் பண்ண போறீங்க based on the topics. So it is completely guided. So foundation moduleங்கிறதுனால you are going to be a learner. So இந்த லெவல்ல நீங்க என்னவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆவீங்க அப்படின்னா from learner to coder.
ஸோ லேர்ன் பண்றது படிக்கிறது நம்ம யூஸ்வலா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அந்த இதுல இருந்து அடுத்த ஸ்டெப்பா நீங்க ஒரு கோடரா நாங்க கன்வெர்ட் ஆவீங்க. ஸோ எனி டாபிக் நீங்க பண்ணாலும் அதை அந்த இதுல ஸ்கில்டா ஆகுறதுக்கு உங்களுக்கு இந்த ஃபவுண்டேஷன் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. நெக்ஸ்ட் ஸ்டெப், நெக்ஸ்ட் டயர் வந்து சிமுலேஷன். சிமுலேஷன் அப்படிங்கிற அந்த வேர்டுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மீனிங் சொல்லிடுறேன். பெரிய பெரிய மால்ஸ்ல எல்லாம் ஃபன் ஜோன்லாம் இருக்கும். அங்க என்ன இருக்கும்னா அந்த கார் ஓட்டுறது, பைக் ஓட்டுறது, அந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ சின்ன பசங்க தான் விளையாடுவாங்க. பட் கார் ஓட்ட தெரியாதவங்க அதுல வந்து ஓட்டி பிராக்டிஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஒரு மெத்தட் வச்சிருப்பாங்க. பிகாஸ் நம்ம நெஜ கார் எடுத்துட்டு போய் நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ண முடியாதவங்க இதுல கேம்ஸ் வழியா பிராக்டிஸ் பண்றாங்க, இல்ல ஆன்லைன் விர்ச்சுவல் கேம்ஸ்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து சிமுலேஷன். ஸோ இப்போ நிறைய கம்பெனிஸ், இப்போ நீங்க ஏர்ஃபோர்ஸ் ஏர்லைன்ஸ்ல எல்லாம் நம்ம வந்து பைலட்டா ஒர்க் பண்றவங்களுக்கு எடுத்த உடனே பிளெயின் ஓட்டுறதுக்கு சொல்லி தர மாட்டாங்க. ஸோ ரியல் பிளெயின்ல வந்து அவங்க போக முடியாது, பிராக்டிஸ் பண்ண முடியாது. ஸோ தே வில் பி சிமுலேட்டிங், தே வில் பி ஒர்க்கிங் இன் சிமுலேஷன் மோட்ல அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ரூமுக்குள்ளேயே அந்த பிளெயின்குள்ள இருக்கிற மாதிரி எல்லா செட்டப்பும் ரெடி பண்ணி வச்சு அதுல ஒர்க் பண்ண வைப்பாங்க. இதைதான் நம்ம வந்து சிமுலேஷன் சொல்றோம். இங்க நம்ம அந்த சிமுலேஷனை தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம். இந்த சிமுலேஷன் என்ன பண்றோம் அப்படின்னா, நீங்க லேர்ன் பண்றீங்க இல்லையா ஃபவுண்டேஷன்ல, ஆஸ் அ லேர்னர்ல இருந்து கோடரா நீங்க இப்ப மாறி இருக்கீங்க. ஸோ யூ ஆர் கோடர். உங்களால கோட் பண்ண முடியும். இப்ப இந்த கோடிங் வந்து இண்டிவிஜுவல் பிட்ஸ் அண்ட் பீசஸா நீங்க கோட் பண்றீங்க. ஸோ இப்ப நம்ம அதை என்ன பண்றோம், ஒரு கம்ப்ளீட் ஒரு ரியல் டைம் அப்ளிகேஷனா நான் மாத்தணும். ஸோ நான் என்ன பண்ண போறேன், அதை இண்டஸ்ட்ரி ரெடி ப்ராஜெக்ட்ஸ்ல நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க போறேன். ஸோ லைக் டேஷ்போர்ட்ஸ் கிரியேட் பண்றது, அப்புறம் வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு ப்ராஜெக்ட், ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட்னு வச்சுக்கலாம், சாட் பாட்ஸ் ரெடி பண்றது, அப்புறம் வந்து நிறைய நிறைய பண்ணலாம். ஏஐ ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம். டேஷ்போர்ட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு பவர் பிஐ யூஸ் பண்ணி டேஷ்போர்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸை வந்து நம்ம பண்றதுக்கு இந்த சிமுலேஷன் மோட்ல வந்து நம்ம பண்ண போறோம். ஸோ இந்த லெவல்ல நீங்க எங்க இருந்து கோடர்ல இருந்து கிரியேட்டருக்கு மாற போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன்ல லேர்னர்ல இருந்து கோடர் ஆறீங்க. நவ் செகண்ட் லெவல்ல கோடர்ல இருந்து கிரியேட்டரா மாற போறீங்க யூசிங் திஸ் சிமுலேஷன் லேப். ஸோ நம்ம சிமுலேஷன் லேப்னா don't have a complete offline ஆஃபீஸ் மாதிரி எல்லாம் இல்லை. we are going to virtually do all the projects. ஸோ எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் நம்ம அங்கேயே பண்ணி பார்க்க போறோம். ஸோ இப்போ யூ ஆர் அ கிரியேட்டர், யூ ஆர் இன் த கிரியேட்டர் மோட். நவ் இப்ப எனக்கு கிரியேட்டர் ஓகே, பட் இந்த அடுத்த லெவல் நான் போகணும் இல்லையா? ஐ எம் எம்ப்ளாயி தான், ஸ்டில் நான் வந்து ஒரு எம்ப்ளாயியா தான் இருக்கேன். பட் ஐ நீட் டு டூ மெனி ப்ராஜெக்ட்ஸ். எனக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும்னு ஆசை. இல்லை இந்த இதுல வந்து எனக்கு ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணிக்கணும். அதாவது எனக்கு வந்து ஃபியூச்சர்ல ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை. ஸோ நான் இதை வந்து அடுத்த லெவலுக்கு எப்படி எடுத்துட்டு போறது அப்படிங்கும் போது you will choose the third module, which is the launch, creator or build module. So இந்த மாடியூல்ல நீங்க ஒரு கரியர் கிரியேட்டர்ல இருந்து ஃபவுண்டரா மாற போறீங்க. ஸோ ஒரு கிரியேட்டர்ல இருந்து கிரியேட்டரா நீங்க வந்து சிமுலேஷனுக்குள்ளதான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் அவுட் சைட் வேர்ல்டுல போய் நீங்க அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணல. ஸோ இப்போ வந்து இந்த மாடியூல்ல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, யூ ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் யுவர் ஓன் ஸ்டார்ட் அப். அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம இங்க வந்து கொடுப்போம். ஸோ ஸ்டார்ட் அப் ஸ்டிமுலேஷன் இதே நம்ம சிமுலேஷன் மோட்ல தான் கொடுக்குறோம். ஏன்னா பிகாஸ் எடுத்தோடனே நீங்க போய் அவுட் சைட் வேர்ல்டுக்குள்ள டைரக்டா வந்து நான் ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லி நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், இங்க ஒரு டீம் மாதிரி பில்ட் பண்ணி நமக்குள்ளேயே எல்லாருமே இருப்பாங்க. கம்பெனிஸ்ல எப்படி ஒரு மீட்டிங் வந்து கேதர் பண்ணி அதுல எல்லாத்தோட ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்களோ, ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்றதுக்கு ஒரு கம்பெனி என்னென்னலாம் ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்றாங்களோ அதை எல்லாத்தையும் நம்ம இங்க ஃபாலோ பண்ண போறோம். ஸோ தட் இஸ் கால்ட் ஏஐ ஸ்டார்ட் அப். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த ஸ்டார்ட் அப்பை கம்ப்ளீட்டா
நம்ம விர்ச்சுவலா சிமுலேஷன் மோட்ல நம்ம ரன் பண்ண போறோம். ஸோ யூ வில் பி ஹேவிங் ஸ்பிரிண்ட் மீட்டிங்ஸ். இப்ப டெக்னிக்கலி நீங்க வந்து ஆல்ரெடி பைத்தான்லயோ இல்ல மிஷின் லேர்னிங்லயோ நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்பிரிண்ட் மீட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். கம்பெனில டெய்லி வந்து நடக்கும், இல்ல வீக்லி ட்வைஸ் நடக்கும். ஸோ அந்த மீட்டிங்ஸ் எல்லாம் நம்ம இங்க வந்து சிமுலேஷன் மோட்ல நம்ம கொண்டு வர போறோம். ஸோ நீங்க ஒரு லேர்னரா ஜாயின் பண்றீங்க, ஜாயின் பண்ணி அதை கோடிங்க்கு எடுத்துட்டு போறீங்க. அடுத்தது கோடர்ல இருந்து நீங்க கிரியேட்டரா மாறுறீங்க, அதாவது ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் பண்றீங்க. அந்த ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ ஒரு கம்ப்ளீட் அப்ளிகேஷனா எடுத்துட்டு போய் அதை உங்களுடைய டீம் கூட எல்லாரு கூடயும் ஷேர் பண்ணி ஒருத்தரால ஒரு கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் எப்பவுமே பண்ண முடியாது இல்லையா? ஸோ டீம்ல இருக்கிற எல்லாருமே உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ண போறாங்க. ஸோ எல்லாருடைய இன்புட்டையும் கேதர் பண்ணி நம்ம ஒரு கம்ப்ளீட் ஒர்க்கிங் ப்ராஜெக்ட்ஸை வந்து ஒர்க்கபிள் ப்ராஜெக்ட்ஸை வந்து நம்ம ரெடி பண்ணுவோம். ஸோ அதுக்கு தேவையான MVP, அதான் சொன்னேன் இல்லையா, மினிமம் வயபிள் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். அதாவது பேசிக்கா ஒர்க் ஆகிற ஒரு ப்ராஜெக்டோட ஃப்ரேம் ஒர்க் அல்லது ஒரு சின்ன அப்ளிகேஷனை நம்ம ஒர்க்கபிள் ப்ராஜெக்டை நம்ம ரெடி பண்ணுவோம். அதுக்கு அந்த சிமுலேஷன் என்விரான்மெண்ட்ல இந்த தேர்ட் மாடியூல நம்ம யூஸ் பண்ணி பண்ண போறோம். ஸோ இதுலயே நீங்க வந்து கம்ப்ளீட்டா உங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கும். நீங்க லேர்னர்ல இருந்து இப்போ ஒரு ஃபவுண்டர் ரேஞ்சுக்கு நீங்க வந்திருக்கீங்க. சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்டெப்தா போனோம் அப்படின்னா ஃபவுண்டேஷன்ல நம்ம என்னெல்லாம் லேர்ன் பண்ணுவோம் அப்படின்னா பைத்தான், சாஃப்ட்வேர் டெஸ்டிங், டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், ஜெனரேட்டிவ் AI, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுக்கும் ஆன் ட்ரெண்ட்ல இருக்கிற எல்லா கோர்ஸுக்குமே தேவையான ஃபவுண்டேஷன் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நம்ம இங்க வந்து இந்த ஃபவுண்டேஷன் மாடியூல்ல கொடுத்துருவோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் மாடியூல். இதுல நமக்கு பைத்தான் ப்ரோக்ராமிங் எசென்ஷியல்ஸ், அப்புறம் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ஃபவுண்டேஷன்ஸ், டேட்டா ஹேண்ட்லிங், டேட்டா விஷுவலைசேஷன், மிஷின் லேர்னிங், அப்புறம் ஜெனரேட்டிவ் AI, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட். ஸோ இந்த எல்லா மாடியூல்ஸ்லயும் உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், மினி ப்ராஜெக்ட்ஸா இருக்கும். அது மட்டும் இல்லாம கம்ப்ளீட்டா ஒரு கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கம்ப்ளீட்டா இந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் கம்பைன் பண்ணி, அதாவது ஸ்டார்டிங் ஃப்ரம் பைத்தான் டு லாஸ்ட் மாடியூல் ஜெனரேட்டிவ் AI, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் எல்லாமே யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டா ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம கொடுக்க போறோம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஃபவுண்டேஷன்ல நீங்க லேர்ன் பண்ணிப்பீங்க. ஸோ இதோட அவுட்கம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பைத்தான் டெஸ்டிங் அண்ட் AI ஃபவுண்டேஷன் ப்ரொஃபஷனல்ங்கிற சர்டிபிகேட் வந்து கேதர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க இந்த இதை கம்ப்ளீட் பண்ணும்போது, இந்த ஃபவுண்டேஷன் மாடியூல நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போது 5 மினி ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் 1 கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த 5 மினி ப்ராஜெக்ட்ஸ்ங்கிறது நான் அப்ராக்சிமேட்டா கொடுக்குறேன். பேஸ்ட் ஆன் தட் டைம் நீங்க வந்து அந்த ஃபவுண்டேஷன் மாடியூல்ல இன்னும் நிறைய கோர்சஸ் நம்ம ஆட் பண்ணோம் ஃபியூச்சர்ல அப்படின்னா அந்த மாடியூல்ஸோட கோர்சஸும் உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸும் ஆட் ஆகும். அண்ட் இஃப் த சேம் மாடியூல்ஸ்ல நீங்க சம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம தேவைப்பட்டுச்சு, எக்ஸ்ட்ரா ப்ராஜெக்ட்ஸ் தேவை, எக்ஸசைசஸ் தேவைன்னா நம்ம அதையும் ஆட் பண்ணுவோம். ஸோ இது ஜஸ்ட் மினிமம் வந்து 5 மினி ப்ராஜெக்ட்ஸ் கண்டிப்பா நீங்க வந்து ஃபவுண்டேஷன் மாடியூல்ல பண்ணுவீங்க. பிகாஸ் ஈச் மாடியூல் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் நம்ம பண்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் இது வந்து உங்களுக்கு ஃபவுண்டேஷனா ஒரு ஜாப் வந்து ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு இந்த ஃபவுண்டேஷன் மாடியூல் வந்து இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ உங்களுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வந்து அதோட ப்ராஜெக்ட்ஸ். நம்ம ஃபவுண்டேஷன்ல நம்ம என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் கொடுப்போம் அப்படிங்கறது ஒரு சும்மா ஒரு ஐடியாக்காக நான் கொடுத்துருக்கேன். AI ஸ்டடி படி, அப்புறம் ஹவுஸ் பிரைஸ் ப்ரெடிக்டர், டேட்டா டேஷ்போர்ட், இதெல்லாம் வந்து இதுக்கு நம்ம கொடுக்க போற மினி ப்ராஜெக்ட்ஸ்ல சம் ஆஃப் தி மினி ப்ராஜெக்ட். ஸோ இதுதான் இருக்கும்னு இல்லை, இது தவிர வேற நிறைய ப்ராஜெக்ட்ஸும் நம்ம கொடுக்க போறோம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன், AI ஸ்டடி படிங்கிற மாதிரி.
அண்ட் ஹவுஸ் பிரைஸ் ப்ரெடிக்டர் வந்து உங்களுக்கு மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட், அண்ட் டேட்டா டேஷ்போர்டுங்கிறது டேட்டா அனாலிசிஸ் பண்றதுக்குள்ள ப்ராஜெக்ட். செகண்ட் டயர் நம்ம சிமுலேஷன் சொன்னோம். We are going to work like a tech pro inside a virtual AI office. So நீங்க simulated roles ன்னு சொல்லும் போது நீங்க you will be working as a data analyst, ML engineer, AI researcher based on your interest. ஃபவுண்டேஷன் நீங்க முடிக்கும் போதே உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எந்த டாபிக்ல நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன், எனக்கு பைத்தான் நல்லா வருதா, நான் பைத்தான் டெவலப்பர் ரோல், ஸ்டிமுலேஷன் ரோல்ல நீங்க ஒர்க் பண்ணலாம். அண்ட் இஃப் டேட்டா அனாலிசிஸ் எனக்கு நல்லா இருக்கு, எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து டேட்டாஸ் ரிலேட்டட்ல இருக்குன்னா நீங்க டேட்டா அனாலிசிஸ்ல டேட்டா அனலிஸ்டா சிமுலேஷன் ரோல் பிளே பண்ணலாம். அல்லது எனக்கு மிஷின் லேர்னிங் யூஸ்ஃபுல்லா இருக்கு, அல்லது ப்ரெடிக்ஷன் வந்து எனக்கு ஈஸியா வருது அப்படின்னா நீங்க எம்எல் இன்ஜினியர், ஆர் I need to work as a AI engineer or AI researcher na நீங்க அந்த ரோல பிளே பண்ணலாம். Everyone has their own simulated roles. கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த டயர்ல நீங்க ஒர்க் பண்ண போறீங்க. ஸோ அந்த ரோல்ல வந்து நீங்க பிளே பண்ணுவீங்க. ஸோ எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இந்த ரோல்ல தான் நீங்க பிளே பண்ணணும்லாம் கிடையாது. உங்களுக்கு எந்த ரோல் பிடிக்குமோ அந்த ரோல்ல நீங்க பிளே பண்ணிக்கலாம். அண்ட் ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்க அதுல பண்ணுவீங்க. ஸோ ரீட்டைல் சேல்ஸ் போர்டு, இட்ஸ் ரிலேட்டட் டு பவர் பிஐ. பவர் பிஐ எஸ்கியூஎல் யூஸ் பண்ணி பண்றது, ஃப்ராட் டிடெக்ஷன் மாடல், கஸ்டமர் ஜங்க் ப்ரெடிக்டர், இந்த மாதிரி மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்க பண்ணுவீங்க. ஸோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட்ஸ் தான் இதுல பண்ணுவீங்க. So third role, creator. So நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி you are going to build your own AI startup. So இது வந்து ஒரு கம்ப்ளீட் அப்ளிகேஷன். ஒரு சாட் பாட் அப்படிங்கிறது வந்து ஒரு கம்ப்ளீட்டா ஒரு அப்ளிகேஷன். நீங்க ஒரு கஸ்டமருக்கு டெலிவர் பண்ற அளவுக்கு தேவையான ஒரு கம்ப்ளீட் ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். ஸோ நீங்க டெவலப் பண்ணி ஃப்ரீலான்சரா டெவலப் பண்ணி ஒருத்தருக்கு செல் பண்ற அளவுக்கு தேவையான கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட் ப்ராஜெக்டை தான் நம்ம வந்து இந்த ஏஐ ஸ்டார்ட் அப்ல வந்து நம்ம பில்ட் பண்ணுவோம். ஸோ இதனாலதான் இதை வந்து நம்ம ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ்ல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி, அதாவது சின்ன சின்ன மினி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி ஒரே பெரிய ப்ராஜெக்டா நம்ம பண்றதுதான் நம்ம ஏஐ விர்ச்சுவல் ஆஃபீஸ்ன்னு சொல்றோம். பட் இங்க எக்ஸ்ட்ராவா நம்ம என்ன பண்றோம்னா we are going to get the feedback from the team members and எல்லாத்தோட ஹெல்ப்போட நம்ம பண்ணி கொலாபரேட் பண்ணி பண்ண போறோம். ஸோ கொலாபரேஷன் பண்ணும்போது ஆப்வியஸ்லி யூ வில் பி லேர்னிங் மல்டிபிள் டூல்ஸ். நிறைய 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 டூல்ஸ் வந்து நீங்க லேர்ன் பண்ணிக்க போறீங்க. ஸோ நான் என்னென்ன டூல்ஸ் எல்லாம் நீங்க லேர்ன் பண்ணுவீங்கிற இன்ஃபர்மேஷனும் நான் கொடுக்குறேன். பட் as of now இந்த கிரியேட்டர் மாடியூல்ல நம்ம யூஸ் பண்ற சம் ஆஃப் த டூல்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீம்லிட், OpenAI, Zapier, LangChain இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இது எல்லாமே அட்வான்ஸ்டு டூல்ஸ். இப்ப ட்ரெண்ட்ல இருக்கிறது தான் LangChain. Zapier வந்து எப்பவுமே ட்ரெண்ட்ல இருக்கிற டூல். ஸோ அந்த மாதிரி OpenAI, ChatGPTயோட OpenAI APIs யூஸ் பண்ணி, ஸ்ட்ரீம்லிட்ங்கிறது வெப் அப்ளிகேஷனை பப்ளிஷ் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர். ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கொலாபரேட் பண்ணி இந்த மாடியூல்ல நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட் ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த கிரியேட்டர் மாடியூல்ல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அகெயின் ஒன்ஸ் அகெயின் டு கிவ் த கிளாரிட்டி, நம்ம வந்து ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டு ப்ரொஃபஷனல் டு இன்னோவேட்டர். So we are going to get a complete transformation. So from the foundation learner ல இருந்து நம்ம ஃபவுண்டருக்கு மூவ் ஆகுறதுக்கு நம்ம மாஸ்டரிங் த ஃபண்டமெண்டல்ஸை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அந்த ட்ரெடிஷ்னல் ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு we are going to apply the skills in realistic scenarios. சினாரியோஸ்ங்கிறது டிஃப்ரெண்ட், ப்ராஜெக்ட்ங்கிறது டிஃப்ரெண்ட். சினாரியோஸ்ங்கிறது 1 or 2 அப்ளிகேஷன்ஸ் ஆர் டாஸ்கை வந்து கம்பைன் பண்ணி பண்றது வந்து சினாரியோஸ். அதாவது ஒரே ஒரு டேஷ்போர்ட் வந்து நான் ரெடி பண்றது வந்து சினாரியோ. அந்த டேஷ்போர்டை எடுத்துட்டு போய் நான் கம்ப்ளீட்டா ஒரு இ-காமர்ஸ் அப்ளிகேஷனோட கம்ப்ளீட் டேட்டாவும் அந்த டேஷ்போர்ட்ல வர மாதிரி நான் கம்பைன் பண்ணி அந்த ஸ்டோரோட டீடைல்ஸும் வர மாதிரி நான் பண்றது வந்து ப்ராஜெக்ட்.
ஸோ கம்ப்ளீட்டா நான் ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த கிரியேட்டர் மாடியூல்ல பண்ணுவோம். அண்ட் வீல் பி ஹேவிங் அ டெமோ செஷன். ஸோ நீங்க கிரியேட் பண்ண போற ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம ஒரு டெமோ செஷன் வச்சு நீங்க உங்களுடைய ஐடியாஸ் வந்து பிச் பண்ணுவீங்க உங்க டீம் மெம்பர்ஸ் கிட்ட. ஒரு ரியல் டைம் கஸ்டமர் கிட்ட நீங்க போய் ஒரு பிசினஸ் ஓனரா நீங்க வந்து பிச் பண்றத நீங்க இங்க வந்து விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்லயே நீங்க பிச் பண்ணி ஃபீட்பேக் கேதர் பண்ணிக்க போறீங்க. ஸோ நம்ம போய் கஸ்டமர் கிட்ட போய் ஃபீட்பேக் கேட்க முடியாது இல்லையா? பிச் பண்ணிட்டு அது வந்து நான் கரெக்டா பண்ணனா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். ஸோ இங்கேயே வந்து நம்ம பிச் பண்ணும்போதே உங்களுக்கு டீம்ல இருக்கிற எல்லாருமே கொலாபரேட் பண்ணி உங்களுக்கு ஐடியாஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஃபீல்டுல எக்ஸ்பர்ட்ஸும் வந்து உங்களுக்கு ஐடியாஸ் கொடுப்பாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு கம்ப்ளீட் ஒரு ஐடியா வந்து கான்ஃபிடென்ட்டா நீங்க போய் கஸ்டமர்ஸை அப்ரோச் பண்ணுவீங்க. பிகாஸ் இப்போ வந்து எல்லாருக்குமே ஒரு எம்ப்ளாயிங்கிற லெவல்ல இருந்து பிசினஸ் ஓனருங்கிற ஸ்டேஜுக்கு மூவ் ஆகணும்னு தான் ஆசை. பட் அதை ஈஸியா பண்ண முடியுமானா பண்ண முடியும். பிகாஸ் இப்ப ஏஐ வந்திருக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் த டாஸ்க் வந்து நம்மளால ஆட்டோமேட் பண்ண முடியும். ஸோ அப்படி ஆட்டோமேட் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய ஸ்கில் செட்ல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம். எக்ஸ்ட்ராவா நமக்கு தேவையான டாஸ்க் எல்லாத்தையுமே ஏஐ வந்து பார்த்துக்க போகுது. ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணா இண்டிவிஜுவலா என்னால ரன் பண்ண முடியுமானா we can run it as a individual person. ஒரே ஒரு பர்சனை வச்சு கூட நம்ம ஏஐ ஸ்டார்ட் அப் ரன் பண்ணலாம். நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா நம்மளோட அசிஸ்டன்ஸ் எல்லாமே ஏஐயா இருக்க போறாங்க. ஸோ அதை அட்டைன் பண்றதுக்கான மாடியூல் தான் வந்து இந்த கிரியேட்டர் மாடியூல். ஸோ இந்த ஃபியூச்சர் டெக் ஈகோசிஸ்டம்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to get the expert guidance through complex challenges. ஸோ நிறைய சேலஞ்சஸ் வந்து நம்ம கொடுக்க போறோம். எவ்வளோ கம்மியா நம்ம ட்ரெடிஷ்னலா லேர்ன் பண்றோமோ அதுக்கு கம்ப்ளீட்டா எக்ஸ்ட்ரா நிறைய சேலஞ்சஸ் வந்து நம்ம கொடுக்க போறோம். ஸோ சேலஞ்சஸ் தான் நிறைய இருக்கும். ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ் நிறைய நீங்க பண்ணுவீங்க. அண்ட் ரோல் பேஸ்ட் கம்யூனிட்டிஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டி, இப்போ நீங்க டேட்டா சயின்ஸ்ல நீங்க ஒர்க் பண்ண போறீங்கன்னா அதுக்கு ஒரு தனி கம்யூனிட்டி இருக்கும். நீங்க அவங்க கூட கேதர் பண்ணி நீங்க ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கலாம். டீம் ஸ்பிரிண்ட்ஸ் அப்போ நீங்க எல்லா கம்யூனிட்டியில இருக்கிறவங்களும் சேர்ந்து we will be having monthly demo days. நீங்க உங்க ஒர்க்கை ஷோகேஸ் பண்ணி அதுல இருந்து ஃபீட்பேக்கை கெட் பண்ணிப்பீங்க. எல்லா டீம் மெம்பர்ஸும் அதுல ஜாயின் பண்ணுவாங்க. அண்ட் we are going to practice in realistic professional environment. ஸோ எல்லாமே நம்ம கம்பெனிஸ்ல யூஸ் பண்ற டூல்ஸ்ல தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம். அதுல எப்படி நம்ம ஒர்க் பண்ணலாம், எப்படி வந்து ரியல் டைம்ல அவங்க எந்த டூல் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற அதே டூல்ல நம்ம எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ணும் போதே அதுல இருந்து தான் பிராக்டிஸ் பண்ண போறோம். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போதும் நீங்க அந்த இதுலதான் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க போறீங்க, ரன் பண்ணி பார்க்க போறீங்க. ஸோ ஆஃப்டர் மாஸ்டரிங் த ஃபண்டமெண்டல்ஸ், நீங்க ஃபண்டமெண்டல்ஸ் மாஸ்டர் பண்ணோடனே உங்களுடைய ட்ராக்கை வந்து சூஸ் பண்ணலாம்னா சூஸ் பண்ணலாம். பட் அதுல நீங்க மாஸ்டர் ஆகணும்னா யூ நீட் டு கம்ப்ளீட் த டயர் 2. அதாவது சிமுலேஷன் மோட்ல நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்க கேதர் பண்ணிக்கலாம். ஃபவுண்டேஷன்ல வந்து ஒன்லி மினி ப்ராஜெக்ட்ஸ் தான் இருக்கும், விச் இஸ் அ ட்ரெடிஷ்னல் அப்ரோச். நீங்க பேசிக்கா ஒரு கோர்ஸ் வந்து லேர்ன் பண்றது மாதிரி தான் உங்களுக்கு எல்லா இதோட ஃபவுண்டேஷன் உங்களுக்கு கிடைச்சிடும். பட் இஃப் யூ சூஸ் பர்டிகுலர் இந்த இதுலதான் நான் ட்ராக்ல போறேங்கிற போது அதுல நீங்க ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட்டா ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் அ கம்ப்ளீட் தரவு நாலேஜ் அபவுட் தட் பர்டிகுலர் கேரியர் ட்ராக். ஸோ இப்போ டேட்டா சயின்ஸ் அண்ட் அனலிட்டிக்ஸ் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா யூ கேன் டிரான்ஸ்ஃபார்ம் த ரா டேட்டா இன்டு ஆக்ஷனபிள் இன்சைட்ஸ் யூசிங், அங்கேயும் பைத்தான் தெரிஞ்சிருக்கணும், எம்எல் தெரியணும், டேட்டா அனாலிசிஸ் தெரியணும், அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாடலிங் தெரியணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சாதான் நீங்க டேட்டா சயின்ஸ் அண்ட் அனலிட்டிக்ஸ் ரோலுக்கு போய் ஒர்க் பண்ண முடியும். ஏஐ இன்ஜினியரிங் பண்ணணும் அப்படின்னா யூ நீட் டு பில்ட் த ஆட்டோமேட்டிக் இன்டெலிஜென்ட் சிஸ்டம்ஸ் that automate the workflows and solve real world problems. AI product design and innovation பண்ணும்போது create user centered AI products from concept to market ready solutions. இதுதான் வந்து உங்களுடைய career track. ஸோ ஏஐ ப்ராடக்ட் டிசைன்ல ஒர்க் பண்ணலாம், பைத்தான் டெவலப்பரா ஒர்க் பண்ணலாம், அல்லது ஏஐ இன்ஜினியரா ஒர்க் பண்ணலாம், டேட்டா அனலிஸ்டா ஒர்க் பண்ணலாம், டேட்டா சயின்ஸ் இன்ஜினியர், மிஷின் லேர்னிங் இன்ஜினியர், ஏஐ ரிசர்ச்சர், இந்த மாதிரி நிறைய
கேரியர் ட்ராக்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இது வந்து உங்களுடைய சர்டிபிகேஷன் ஜேர்னி. இதுல நீங்க சில்வர் பேட்ச், அதாவது ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நீங்க முடிச்சாலே உங்களுக்கு சில்வர் பேட்ச் கிடைச்சிரும். ஸோ இதுல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபவுண்டேஷன் ஸ்கில்ஸ்ல 5 ப்ராஜெக்ட்ஸ் நீங்க லேர்ன் பண்ணுவீங்க அண்ட் 1 கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட். அண்ட் கோல்டு பேட்ச்ல நீங்க சிமுலேஷன் மோட்ல நீங்க ஒர்க் பண்ணி ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா நீங்க கோல்டு பேட்ச் அட்டென்ட் பண்ணுவீங்க. அதுல 4 சிமுலேஷன் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஸோ 4 சிமுலேஷன்ங்கிறது ஃப்ராட் டிடெக்ஷன், அந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்க பண்ணுவீங்க. ஸோ ஸ்டார்ட் அப் சிமுலேஷன்ல நீங்க ஒரு MVP ப்ராஜெக்ட், அதாவது டைமண்ட் பேட்ச் அட்டென்ட் பண்றதுக்கு ஒரு MVP ப்ராஜெக்ட். இதுல வந்து நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் சிமுலேஷன்ங்கிறது ஒரு கம்ப்ளீட் ப்ராஜெக்ட். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் தான் உங்களால பண்ண முடியும், அதுக்கு தான் உங்களுக்கு டைம் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு கம்ப்ளீட்டா ஃப்ரம் த ஸ்கிராச் வந்து அந்த ப்ராஜெக்டை வந்து நீங்க பண்ணுவீங்க. இது தவிர நம்ம இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி நம்ம குவாண்டம் பேட்ச் அப்படிங்கிற ஒரு 4th டயரை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம். இது வந்து ஏஜென்டிக் AI அண்ட் ஆட்டோமேஷன், அதாவது கம்ப்ளீட்டா இதுல படிச்ச எல்லா லெவல்ஸையுமே கம்பைன் பண்ணி பிளஸ் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் அண்ட் லைஃப் டைம் ஆக்சஸ் உங்களுக்கு இந்த கோர்ஸ் எல்லாத்துக்குமே வேணும்னா நீங்க இந்த லெவல் வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கம்ப்ளீட் மாஸ்டரி, எல்லா கம்ப்ளீட் அப்ளிகேஷன் பிளஸ் ஃபியூச்சர்ல வரப்போற ஆட்டோமேஷன் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்போம். ஸோ இதுதான் வந்து உங்களுடைய சர்டிபிகேஷன் ஜேர்னி, சில்வர் பேட்ச், கோல்ட் பேட்ச், டைமண்ட் அண்ட் குவாண்டம். ஸோ நீங்க இந்த டைப் ஆஃப் மாடல்ல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா யூ வில் பி ஹேவிங் பியர் லேர்னிங் ரூம்ஸ். ஒவ்வொருத்தருக்கும் தேவையான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து தனித்தனியா அந்த ரூம்ஸ்ல நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவோம். ஸோ நீங்க எந்த கோர்ஸ்ல வந்து நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்கிறது உங்களுக்கு டயர் 2ல தெரியும். ஸோ அந்த டயர் 2ல வரும்போது நீங்க அந்த ரூம்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணி அதுல இருந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கலாம். அல்லது பப்ளிக் ரூம்ஸ் நீங்க எப்ப வேணா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்தந்த லெவலுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே, அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம கம்யூனிட்டி வழியா ஷேர் பண்ணுவோம். அண்ட் இது இல்லாம நீங்க வீக்லி ஸ்டார்ட் அப் சேலஞ்சஸ் இருக்கும் அண்ட் வீல் பி ஹேவிங் வீக்லி கால்ஸ் அண்ட் அதுல வந்து இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவோம். அண்ட் மந்த்லி டெமோ டே, நீங்க வந்து 3rd டயர் வந்து சூஸ் பண்ணீங்கன்னா டெமோ டே இருக்கும். அதுல நீங்க உங்களோட ப்ராஜெக்டை வந்து பிச் பண்ணலாம். அண்ட் யூ வில் பி ஹேவிங் த கேரியர் நெட்வொர்க்கிங் செஷன்ஸ். ஸோ கேரியர் எக்ஸ்பர்ட்ஸ் கூட நம்ம நெட்வொர்க்கிங் செஷன்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அவங்களும் வந்து உங்களுக்கு கேரியர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் என்னென்ன ஜாப்ஸ் ரோல் இருக்கு, என்ன ஜாப் ரோல்ஸ் இருக்கு, அதுல என்னென்ன படிச்சா எந்தெந்த ரோலுக்கு நீங்க போகலாங்கிற மாதிரி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸும் நீங்க கேதர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய ஒர்க்கை பேஸ் பண்ணி நீங்க எந்த ரோலுக்கு போகலாங்கிற கஸ்டமைஸ்டு அப்ரோச்சும் நீங்க கெட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் கால்ஸும் வந்து நீங்க அட்டென்ட் பண்ணிக்கலாம். என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தேவையோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அந்தந்த டைம்ல உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ நீங்க ஃபவுண்டேஷன் லெவல் முடிச்சாலே யூ என்டர் இன்டு அ ரியல் டைம் வேர்ல்ட், விர்ச்சுவல் வேர்ல்டுக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ நீங்க அந்த ப்ராஜெக்ட்ஸை நீங்க பண்ணிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் பில்ட் ஆயிரும். அந்த கான்ஃபிடென்ட்டை இன்னும் நீங்க பில்ட் பண்ணிக்கணும், ஒரு ஸ்கில் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நீங்க 3rd டயரை அட்டென்ட் பண்ணலாம். 3rd டயர்ல நீங்க இன்னும் பல இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்க ரொம்ப தெளிவான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு 3rd டயர்ல உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா ஒரு ஸ்டார்ட் அப்பை பில்ட் பண்றதுக்கு தேவையான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இது எல்லாத்தையும் நான் போர்ட்ஃபோலியோல நான் ஷோகேஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கிட்ஹப் வச்சிருக்கோம். ஸோ கிட்ஹப் எல்லாருக்குமே ஃப்ரீயானது. அதை வந்து நம்ம கிரியேட் பண்றதுக்கும் நம்ம கோர்சஸ் வழியா நம்ம வந்து கிளாஸஸ் எடுப்போம். அதுல நீங்க உங்களுக்கு தேவையான கிட்ஹப்பை வந்து கிரியேட் பண்ணிப்பீங்க. அதுலதான் உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்க ஷோகேஸ் பண்ண போறீங்க. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்க பண்ண போற ஒரு சின்ன சின்ன டாஸ்க்குமே நீங்க கிட்ஹப்ல போடும்போது உங்களுக்கு இன்டர்வியூஸ்க்கு போறீங்கனாலும் நாளைக்கு ஒரு கிளைண்ட் கிட்ட நீங்க உங்களுடைய ஒர்க் எல்லாம் நீங்க ஷேர் பண்றீங்கன்னா கூட கிட்ஹப் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க பண்ண போற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் ஃப்ரம் த பிகினிங் ஃபவுண்டேஷன்ல இருந்து டில் த ஸ்டார்ட் அப்
ஸ்டார்ட் பண்ணி அந்த ஒரு ப்ராஜெக்டா கம்ப்ளீட் ஒர்க்கபிள் ப்ராஜெக்டா நீங்க கம்ப்ளீட் பண்ற வரைக்குமே தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் உங்களோட கிட்ஹப்ல நீங்க அப்லோட் பண்ணுவீங்க. ஸோ நீங்க ஜாபுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கீங்கன்னா உங்க இன்டர்வியூ கிட்ட ஷோகேஸ் பண்றதுக்கு இந்த கிட்ஹப் ப்ரொஃபைல யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது நான் கஸ்டமர் கிட்ட நான் சேல் பண்ணணும், என்னோட ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ஸை நான் ஷோகேஸ் பண்ணணும்னா நீங்க அதுக்கும் வந்து கிட்ஹப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரொஃபஷனல்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், பிஸ்னஸ் ஓனர்ஸும் கிட்ஹப்பை யூஸ் பண்ணி உங்களோட ப்ராஜெக்ட்ஸை நீங்க ஷோகேஸ் பண்ணிக்கலாம். அதை தான் வந்து நம்ம போர்ட்ஃபோலியோன்னு சொல்றோம். ஸோ டெமோ டே அப்படின்னு சொல்றதுல நம்ம வந்து என்ன ஷோகேஸ் பண்ணுவோம், அதை வந்து நான் என்னோட விஷன், நான் வந்து இந்த ப்ராடக்டை எதுக்கு நான் ரெடி பண்றேன் அதை வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணேன். ஸோ ப்ரெசென்ட் பண்ற ஷோகேஸ் யுவர் ஏஐ ப்ராடக்ட் டு அ பேனல் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ். நீங்க அந்த டெமோ டேல அங்க இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ்க்கு உங்களோட ப்ராடக்டை நீங்க ஷோகேஸ் பண்ணுவீங்க அண்ட் அவங்க கிட்ட இருந்து ஃபீட்பேக் கெட் பண்ணுவீங்க. அதுல உங்களோட ப்ராஜெக்டை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரூட்டினைஸ், இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டு அதை வந்து நீங்க ஒரு ஒர்க்கபிள் ப்ராஜெக்டா வந்து நீங்க ப்ராடக்டா வந்து மார்க்கெட்டுக்கு லான்ச் பண்ணலாம். சிஸ்டமேட்டிக் மாடலுக்கு எண்டில் நீங்க உங்ககிட்ட உங்களுடைய ஓன் ஒர்க்கபிள் கம்ப்ளீட் ஒரு ப்ராடக்டை வந்து நீங்க லான்ச் பண்ற அளவுக்கு தேவையான நாலேஜ் வந்து நீங்க இங்க கெயின் பண்ணிப்பீங்க. So these are some of the success stories from our community. So already நிறைய பேர் வந்து இதுல இந்த கோர்சஸ்னால ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. அதுல வந்து சம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸை தான் நம்ம வந்து இங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வித்தின் 3 monthsக்குள்ள இந்த ஹோல் ப்ராசஸையும் நம்ம அச்சீவ் பண்றது தான் நம்மளோட எய்ம். ஸோ ஃபவுண்டேஷன்ல ஸ்டார்ட் பண்ணி அடுத்த சிமுலேஷன் மோடுக்கு போய் கிரியேட்டர் மோடுக்கு போறதுக்கு எல்லாத்தையுமே நம்ம வித்தின் 90 daysக்குள்ள நம்ம அச்சீவ் பண்ண போறோம். ஸோ ஒரு ப்ராப்பர் பாத் நம்ம ஃபாலோ பண்ணி ஒரு சிஸ்டம் அட்டைன் பண்ணோம், சிஸ்டம் ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பா வித்தின் 90 daysல நம்மளால ஒரு ப்ராடக்டை வந்து லான்ச் பண்ண முடியும். ஸோ அதுக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாத் தான் இது. From learner who is curious about AI and ready to start. இதுதான் உங்களுடைய பேசிக் ப்ரீரெக்வசிட். நீங்க வந்து கோடரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஏஐ பத்தி தெரிஞ்சுக்கணும், எனக்கு வந்து கியூரியஸா இருக்கு, பட் அதை வந்து நான் ரேண்டமா படிக்காம ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச்ல நான் ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சாலே போதும். யூ கேன் join this course. So again, you will be building the projects with confidence. கோடரா நீங்க கான்ஃபிடென்ட்டா ஒரு ப்ராஜெக்டை டெவலப் பண்ணலாம். அண்ட் வி கேன் பி டெவலப்பிங் இன்னோவேட்டிவ் சொல்யூஷன். ஸோ இருக்கிறத கிரியேட் பண்றதை விட இனோவேஷன்ஸையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். புதுசா அப்ரோச், இதுல இன்னும் என்ன பண்ணலாம், என்ன எனக்கு தேவையா இருக்குங்கிறதையும் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். அண்ட் யூ ஆர் கோயிங் டு லான்ச் யுவர் ஓன் ஏஐ ப்ராஜெக்ட்ஸ். ஸோ யூ வில் நாட் ஃபினிஷ் யுவர் கோர்ஸ், யூ வில் பி கம்ப்ளீட்டிங் திஸ் லான்ச்சிங் யுவர் ப்ராடக்ட். நம்ம வந்து ஒரு கோர்ஸா இதை படிக்க போறதுல நம்மளோட எய்ம் வந்து நம்மளோட ப்ராடக்டை லான்ச் பண்றது தான் நம்மளோட எய்மா ஃபாலோ பண்ண போறோம். ஃபியூச்சர் டசன்ட் பிலாங் டு தோஸ் ஹூ வெயிட். நீங்க வெயிட் பண்ணாம உங்களுடைய ஃபியூச்சரை நீங்களே தான் டிசைட் பண்ணிக்கணும். அண்ட் பிஃபோர் வி மூவ் ஆன் ஆர் க்ளோஸ் த செஷன், நான் உங்களுக்கு வந்து டூல்ஸ் வந்து இதுல என்னென்னலாம் நம்ம ஷேர் பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஸோ ப்ரோக்ராமிங்ல நம்ம பைத்தான், கூகுள் கொலாப், ஜூபிட்டர் நோட்புக், VS கோட், இந்த மாதிரி ஒவ்வொரு மாடியூலுக்குமே நம்ம டூல்ஸ் லேர்ன் பண்ண போறோம். ஸோ கிட்டத்தட்ட அரவுண்ட் 50+ டூல்ஸ் வந்து நம்ம இதுல கம்ப்ளீட்டா லேர்ன் பண்ணிப்போம். ஸோ ஒரு சின்ன கோர்ஸ் மாதிரி தான் நமக்கு இது தெரியும். பட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல எல்லா டூல்ஸையுமே நம்ம வந்து லேர்ன் பண்ணுவோம். ஈவன் ஏஐ டூல்ஸ் மட்டும் இல்லாம விஷுவலைசேஷனுக்கு பவர் BI, டேப்லெட், இது எல்லாமே தனித்தனியா நீங்க லேர்ன் பண்ணணுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் இங்க வந்து நம்ம அதை ப்ராஜெக்ட்ல எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பேஸ் பண்ணி நம்ம ரியல் டைம்ல இதை வந்து லேர்ன் பண்ணிக்க போறோம். ஸோ அதனால கம்ப்ளீட்டா உங்களுக்கு இது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியா நீங்க எப்ப வேணா இதுல கண்டிப்பா ஏதாவது ஒரு டூலை தான் வந்து கம்பெனி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க இந்த டூல் எனக்கு தெரியாதுன்னே சொல்ல முடியாது. ஸோ நீங்க இந்த கம்ப்ளீட்டா இந்த கோர்ஸ் முடிக்கும் போது இதுல இருக்கிற எல்லா டூலுமே உங்களுக்கு நாலேஜ் வந்திருக்கும். ஸோ இந்த டூலை சொன்னாலே உங்களுக்கு இந்த டூல் இதுக்குதான் அப்படிங்கிற ஐடியா வந்திருக்கும். அண்ட் இதை யூஸ் பண்றதுக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஸோ அதனால இந்த
டூல்ஸ் இந்த 50+ டூல்ஸையும் வந்து நீங்க இந்த கோர்ஸ்ல நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. ஈவன் ஃபவுண்டேஷன்லயே உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதுல பாதி டூல்ஸ் வந்து நம்ம ஃபவுண்டேஷன் கோர்ஸ்லயே நம்ம கவர் பண்ணுவோம். டில் விஷுவலைசேஷன், ப்ராஜெக்ட் டாக்குமெண்டேஷன் அண்ட் கொலாபரேஷன் வரைக்குமே நம்ம வந்து ஃபவுண்டேஷன் மாடியூல்லயே கவர் பண்ணுவோம். ஸோ இந்த டூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு பேசிக் ஐடியா கிடைச்சிரும். பட் நீங்க கம்ப்ளீட்டா அதை ப்ராஜெக்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா மற்ற மாடியூல்ஸ் நீங்க லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த 50+ டூல்ஸையும் பத்தின கம்ப்ளீட் ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இதை தான் வந்து நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஸோ இந்த வெபினார் வந்து எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் ஜஸ்ட் ஓவர்வியூ தான் கொடுத்துருக்கேன். பட் இன்னும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா எனக்கு இந்த கெரியர், நான் வந்து இதுல எந்த கெரியரை நான் சூஸ் பண்றது அப்படிங்கிற ஐடியா வந்து உங்களுக்கு வேணும்னா நம்மளோட கம்யூனிட்டியில, வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில நான் உங்களுக்கு வந்து 1-to-1 ஸ்ட்ராட்டஜிக் காலோட லிங்க் வந்து ஷேர் பண்றேன். அதுல வந்து நீங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 30 minutes கால் வந்து 1-to-1 கால் வந்து நீங்க என் கூட அட்டென்ட் பண்ணலாம். ஸோ நீங்க அட்டென்ட் பண்ணிட்டு உங்களுடைய கேரியர் ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வந்து நீங்க கெட் பண்ணிட்டு எந்த மாடியூல்ல நீங்க ஜாயின் பண்ணணுமோ அந்த மாடியூல்ல நான் சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்க அந்த மாடியூல்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ நான் அந்த லிங்கை வந்து உங்களுக்கு அதுல ஷேர் பண்றேன், வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில ஷேர் பண்றேன். இந்த வெபினார் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃபீட்பேக்கை நீங்க வந்து நான் கொடுக்குற கூகுள் ஃபார்ம்ஸ் லிங்க்ஸ்ல வந்து இந்த வெபினார் எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக் வந்து அந்த கூகுள் லிங்க்ல வந்து ஃபார்ம்ல வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ so much for joining.